வெல்கம் டு MH மேக் சேனல். 9ஆம் வகுப்பு பயிற்சி 5 அஞ்சாவது சாப்டர்ல பயிற்சி 5.4 4வது क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. A வந்து -5,6, B வந்து 5,-3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 3 சம பாகங்களாக பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோட்டு துண்டு இருக்கு, அதை 3 சரிபாகமா நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த புள்ளியினுடைய ஆயத்தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்க, இப்ப ஏபிங்கிற புள்ளி இருக்கு. இந்த ஏபிங்கிற கோட்டு துண்டு ஏபி. சரிங்களா? ஏவோட புள்ளி என்னது? -5,6, பி வந்து 4,-3. இத 3 சரிபாதியா பிரிக்கிறேன். அப்படின்னா 1 2 3 சரிபாதியா பிரிக்கிறேன். இப்ப இந்த புள்ளிகளை தான் நம்ம இதனுடைய ஆயத்தொலைவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பி புள்ளி கண்டுபிடிக்கும் போது இதனுடைய பாகங்கள் எப்படி இருக்கும்? 1:2 இருக்கும். சரிங்களா? பாருங்க, இதுல இருந்து ஒரு பாகம், மீதி இருக்கிறது 2. இது 1, இது 2. இப்ப கியூங்கிற புள்ளி பிரிக்கும் போது 1 2, இங்க 1. சரிங்களா? அதாவது இப்படி இருக்கும்போது 2, இங்க இருக்கும்போது 1. இப்ப Pங்கிற புள்ளி பார்க்கும்பொழுது இப்ப நம்ம பிரிவு சூத்திரம் ஃபார்முலா எழுதிக்கிறோம். P of x, y equal to mx2 plus nx1 by m plus n. அடுத்தது my2 plus ny1 by m plus n. இதுல m வந்து நம்மளுக்கு 1, n வந்து 2. ஏன்னா Pங்கிற புள்ளி தானே கண்டுபிடிக்கிறோம், அதனாலதான் 1:2. இப்ப இது x1 y1 அதேதான், x1 y1 x2 y2 அதேதான் வச்சுக்கிறோம். இப்ப பிரதியிட்டு போடுறோம். சரிங்களா? mங்கிற இடத்துல 1 வச்சுக்கணும், x2ங்கிற இடத்துல 4, அடுத்தது பிளஸ் nங்கிற இடத்துல 2, x1ங்கிற இடத்துல -5, அடுத்தது 1 பிளஸ் 2, அடுத்து mங்கிற இடத்துல 1, y2ங்கிற இடத்துல -3 பிளஸ் nங்கிற இடத்துல 2, y1ங்கிற இடத்துல 6 by 1 பிளஸ் 2. ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, பெருக்கலாமா? 1 4 4 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் i2 10, இங்க 3. அதே மாதிரி -3 r2 12 by 3. ஓகேங்களா? இப்ப அடுத்தது 4 - 10 என்ன வரும் நம்மளுக்கு? -6 by 3. இது வந்து கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி 9. அப்படின்னா இதை வந்து வகுத்தோம்னா -6 3ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு -2, இது 3. அப்படின்னா Pங்கிற புள்ளியினோட ஆயத்தொலைவு -2,3. இப்ப அடுத்தது Q கண்டுபிடிக்கிறோம். Q கண்டுபிடிக்கும் பொழுது mோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1 அப்படி வச்சு போடுறோம். சரிங்களா? Qங்கிற புள்ளி கண்டுபிடிக்கும் பொழுது mோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1. இப்ப அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்றோம். இப்ப ஏங்கிறது வந்து -5,6, B வந்து 4,-3. இது x1 y1 x2 y2. அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்றோம். mx2வா? இப்ப mங்கிற இடத்துல 2, x2ங்கிற இடத்துல 4 பிளஸ் n x1. x1க்கு வந்து -5 by 2 பிளஸ் 1. அடுத்து m வந்து நம்மளுக்கு 2, y2ங்கிற இடத்துல -3, 1 இன்ட்டு y1ங்கிற இடத்துல 6 by 2 பிளஸ் 1. ஓகேங்களா? இப்ப அடுத்தது 4 2 8 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 5 5 by 2 பிளஸ் 1 3. அடுத்தது இதுக்கு இது பண்ணோம்னா -6 பிளஸ் 6 by 3. 8ல 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 by 3. இங்க -6ல பிளஸ் 6 போயிடுச்சுன்னா 0 by 3. இப்ப 3ல 3 வகுத்தோம்னா 1, இங்க வந்து 0. அப்படின்னா Qங்கிறதுனுடைய ஆயத்தொலைவு 1,0. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது சம் பாருங்க. A வந்து 6,3 மற்றும் B வந்து -1,-4 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டானது ABயின் நீளத்தில் ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டானது. இது வந்து ABங்கிறது கோட்டு துண்டு. ABயின் நீளத்தில் பாதி அளவினை இரு முனைகளிலும் இணைத்து 2 மடங்காக ஆக்கப்படுகிறது எனில் புதிய முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ABயின் நீளத்தில் ABயினுடைய நீளம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ABயினுடைய நீளம்
நீளத்தில் பாதி அளவினை, இதில் பாதி, சரிங்களா? இதில் இதே மாதிரி பாதி அளவில் இரு முனைகளும் இணைத்து, இதே பாருங்க, இந்த அளவை இங்கே ஜாயின் பண்ணுறோம், இந்த அளவை இங்கே ஜாயின் பண்ணுறோம், இணைத்து இருமடங்காக ஆக்கப்படுகிறது. ஏன்னா இதே அளவு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இருமடங்காக ஆக்கிடுறோம். அப்படின்னா இந்த புதிய முனைகளுடைய ஆயத்தொலைவை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்படின்னா பாதிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த புள்ளியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபியில் பாதிங்கனால நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இந்த புள்ளிக்கும் நடுப்புள்ளி வந்து பி அப்படிங்கும்போது இந்த முனையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த முனைக்கும் ஏ வந்து நடுப்புள்ளி, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நடுப்புள்ளி ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். பார்க்கலாங்களா? இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஏபிங்கிற கோட்டு துண்டு அதில் பாதிக்கு மேலே இதே அளவை இந்த பக்கம் நீட்டுறோம். அப்படின்னா இங்கே ஒரு இது, அதே மாதிரி இங்கே நீட்டணும்னா இங்கே ஒரு இது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் எம்ன்னு வச்சுக்கிறேன். இது புதுசாக இருக்கிறது நான் பிக்கு நானாக பேர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஏக்கு வந்து 6,3, இதுக்கு வந்து -1, -4. இப்போ நான் நடுப்புள்ளி ஃபார்முலா எழுதிக்கிறேன். நடுப்புள்ளி ஃபார்முலா என்னது? x1 + x2/2 y1 + y2/2. இது வந்து x1 y1 x2 y2. நான் இப்போ ஏபியின் நடுப்புள்ளி என்னது நம்மளுக்கு m கண்டுபிடிக்கிறேன். x1 என்னது 6 ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -1/2. அடுத்தது y1 ஓட வேல்யூ 3, y2 ஓட வேல்யூ 4/2. ஓகேங்களா? 6ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 5/2. இங்கே கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -1/2. அப்படின்னா இது 5/2 -1/2. ஓகேங்களா? இப்போ நான் இந்த முனையை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பிஎம்மின் நடுப்புள்ளி என்னது? ஏ. இப்போ பிஎம்மின் நடுப்புள்ளி ஏ. அதே மாதிரி இப்போ பிக்கு வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். பி வந்து x1 y1 வச்சுக்கிறேன். எம் வந்து 5/2 -1/2. இதை x2 y2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. x2/2 y1 + y2/2. ஏவோடது நம்மளுக்கு தெரியும் என்னன்னு, 6,3ன்னு. இப்போ x1 தெரியாது, x1 அப்படியே வச்சுக்கிறோம். x2 என்னது? 5/2/2. அடுத்தது y1 வந்து நம்மளுக்கு தெரியாது, y1 அப்படியே வச்சுக்கிறோம். y2 வந்து நம்மளுக்கு 1/2. அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1/2/2. இப்போ மொதையும் சமப்படுத்துகிற ரெண்டாவது சமம் இல்லையா? அப்படின்னா 6 சமம் x1 + 5/2/2. ஓகேங்களா? 3 சமம் y1 -1/2/2. இப்போ இந்த /2 வந்து பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, அந்த சைட் போனால் பெருக்கல் ஆயிருமா? அப்படின்னா 6 என்ன ஆயிரும்? 12. x + 5/2. இங்கே கூட்டல் அந்த சைட் போனால் கழித்தல். அப்படின்னா 12 - 5/2 = x. இப்போ இங்கே 1 இருக்கிறது அர்த்தமா? 2 கொண்டு வரணும் இல்லையா? பகுதி 2 ஒரே மாதிரி இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவும் முடியும். அப்படின்னா இது இங்கே 2ஆல் பெருக்கணும்னா 12 2 24 -5/2. இது x1. அப்படின்னா x1ஓட மதிப்பு 24 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 19/2 x1ஓட மதிப்பு. அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். 2 6 y1 -1/2. மைனஸாக இருக்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 2ஆல் பெருக்குனா 6 2 12 + 1 சமம் y1. அப்புறம் என்ன வரும்? 13/2. அப்படின்னா பி வந்து x1 y1, பியோட மதிப்பு வந்து நம்மளுக்கு என்னது? 19/2 13/2. அவ்வளோதான். ஓகேங்களா? நடுப்புள்ளி ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு நடுப்புள்ளி? ஏபிக்கு நடுப்புள்ளி எம் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் நம்ம பியோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம போன பயிற்சியில் நடுப்புள்ளி ஃபார்முலா வச்சு போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி போட்டு ஏ வந்து இந்த பக்கம் வச்சு அந்த பியோட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கிறோம். சேம் இதே மாதிரி தான் எதுக்கு போடுறோம்? கியூங்கிற புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போனா எம்கியூவினுடைய நடுப்புள்ளி என்னது நம்மளுக்கு? பி. ஓகேங்களா? அதை வச்சுட்டு நம்ம போடலாம். பார்க்கலாம். பாருங்க, எழுதிட்டேன். எம் எழுதிட்டேன், கியூ எழுதிட்டேன். அதில் எம்கியூவின் நடுப்புள்ளி நம்மளுக்கு பி இல்லைங்களா? பி வந்து நினச்சிக்கலாம் -1, -4. இது x1
y1 x2 y2 இப்போ ஃபார்முலால போடலாமா இப்போ x1ங்கிற இடத்துல என்ன இருக்கு 5/2 plus x2/2 y1ங்கிற இடத்துல -1/2 அடுத்தது y2/2 இப்போ ஃபர்ஸ்ட் சமப்படுத்தலாம் -1 சமம் 5/2 plus x2/2 அடுத்தது -4 சமம் -1/2 y2/2 இது வந்து பெருக்கல்ல போயிருமா அப்பனா O2 2 plus into minus minus இப்போ 5/2 plus x2 இப்போ பாருங்க பிளஸ் இருக்கு அந்த சைடு போனா மைனஸா மாறிடும் ஓகேங்களா இப்போ இங்க 1 இருக்கிறதா அர்த்தம் அப்பனா 2ஆல பெருக்கணும்னா 2 2 4 -4 -5/2 ஓகேங்களா இப்போ இது ரெண்டு ஒரே குறியா இருந்தா கூட்டி அதே குறியை போட்டுக்கணும் அப்பனா x2 ஓட மதிப்பு என்னது -9/2 அதே மாதிரி இங்க பெருக்கணும்னா 4 2 8 plus into minus minus -1/2 plus y2 இங்க மைனஸ் அந்த சைடு போனா என்ன ஆயிரும் நம்மளுக்கு பிளஸ்ஸா மாறிடும் ஓகேங்களா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம் இப்போ பெருக்குறோம் 8 2 16 -16 plus 1/2 16ல 1 பேஷன் நம்மளுக்கு என்னது -15 ஏன் -15 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி அதனால -15/2 அப்பனா q ஓட மதிப்பு x2, y2 ஓட மதிப்பு என்னது -9/2 -15/2 ஓகேங்களா அவ்வளவுதான் சம் நடுப்புள்ளி ஃபார்முலா வச்சு PQ அப்படிங்கிற புதுசா உருவாகக்கூடிய ஆயத்தொலைவுகளை கண்டுபிடிக்கிறோம் இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ